பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்னைக்கு நம்ம மீனா ரொம்பவுமே டென்ஷனாக இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம சரவணனை பார்க்க வந்ததில்ல அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா மீனாவோட நம்பரையே பிளாக் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் செந்தில் ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ண உடனே அந்த பொண்ணு வந்து இதுக்கப்புறம் என்கிட்ட பேசவே பேசாதீங்க அப்படின்னு திட்டிட்டு ஃபோனை வச்சிடுது. ஸோ மீனாவுக்கு வந்து இதை ஏற்றுக்கவே முடியல. எப்படி அந்த பொண்ணு என் நம்பரை பிளாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாங்க. இங்கே சரவணன் மொட்டை மாடியில் வழக்கமாக உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல. அப்போ சரவணனோட மாமா 2 தம்பிங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆறுதலாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே நம்ம ராஜி போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரவணன் மாமா கிட்ட போயிட்டு ஃபோனில் சில கான்டாக்ட்லாம் இருக்குது, அதை டெலிட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது உன்னோட ஃபோனு, நீ எதை வேணுமாலும் பண்ணிக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ராஜி வந்து பார்த்திங்கன்னா சரவணனுக்கும் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கிச்சனில் நம்ம மீனா வந்து பார்த்திங்கன்னா மேட்ரிமனியிலேருந்து இன்னும் 2 பொண்ணுங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்திருக்கு, அந்த பொண்ணுங்கக்கிட்டையும் பேசலாமா, அவங்க குடும்பத்துக்கிட்ட பேசலாமா அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்கிறாங்க. ஆனால் வேணவே வேணாம், மேட்ரிமனி மட்டும் வேணவே வேணாம் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ வற்புறுத்தி ஒத்துக்க வச்சுக்கிறாங்க மீனா. ஸோ நம்ம கோமதியும் ஃபோன் பண்ணி கேட்டால், அந்த பொண்ணு வீட்டோட பொண்ணு அம்மா கூட்டு குடும்பத்துக்கெல்லாம் என் பொண்ணை கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே கோமதிக்கு பயங்கரமாக கோவம் வந்து அந்த அம்மாவோட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பிளானும் ஃபெயிலியர் ஆகிடுது. ஸோ இன்னொரு பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன்கிட்ட எப்படியோ போராடி பேச வைக்கிறாங்க. பாண்டியன்கிட்ட பேசுகிற பொண்ணோட அப்பா இருந்துக்கிட்டு, மாப்பிள்ளையை நாங்கள் ஃபாரின் அனுப்பி வச்சா அவர் போவாரா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமாக கோபம் வந்துடுது. அப்போ அந்த பிளானும் சொதப்பிடுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.